ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு புப்பு சேனல். இதுதான் நம்ம சேனலில் போகிற ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக்கும் போட்டு விடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், நம்ம பென்ட்ரைவ் எந்த பென்ட்ரைவ் பூட் பண்ண போகிறோமோ அந்த பென்ட்ரைவ் பிசியில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அது காட்டுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி அதில் ரிமோட் டிஸ்க்னு காட்டுது. அதை காட்டுதுன்னு செக் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரன் கமெண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்+R சொல்லிட்டு அந்த 2 பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் கமெண்ட் ஓப்பன் ஆகும். அதில் சிஎம்டின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டிஸ்க் பார்ட்டு நடுவில் இடையில ஸ்பேஸ் எதுவுமே விடக்கூடாது. ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்க் பார்ட்டுன்றது சக்ஸஸ்ஃபுல் ஆகிதான்றது அதோட வெர்ஷன் எல்லாமே காட்டும். டிஸ்க் பார்ட் வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். லிஸ்ட்டு டிஸ்க்ன்றதுக்கு முன்னாடியில் கேப் விட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோடனே உங்களுக்கு டிஸ்க்லாம் ஷோ ஆகும். அதில் டிஸ்க் 0ன்றது பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு. டிஸ்க் 1ன்றது பார்த்திங்கன்னா நம்ம சொருகிற பென்ட்ரைவ் உடையது. நம்ம பென்ட்ரைவ் பார்த்திங்கன்னா 8 GB, அதான் உங்களுக்கு அந்த மாதிரி காட்டுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் டிஸ்க் 1. ஏன் அதை செலக்ட் பண்ணுறோன்னா நம்ம டிஸ்க் 1ல் தான் பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் இருக்குது. அதனால தான் நம்ம அதை செலக்ட் பண்ணுறோம். அதுக்காக செலக்ட் ஸ்பேஸ் டிஸ்க் ஸ்பேஸ் 1 சொல்லிட்டு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. அது செலக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் நம்ம பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுனா கமெண்ட் யூஸ் பண்ணால் க்ளீன் சொல்லிட்டு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்கள் இது பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சுன்னா அடுத்த கமெண்ட் யூஸ் பண்ணுங்கள். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரி அப்படின்றத டிஸ்பிளேயில் காட்டுற மாதிரி அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. கிரியேட் ஸ்பேஸ் பார்ட்டிஷன் ஸ்பேஸ் பிரைமரி அப்படின்றத கரெக்டாக டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தா தான் வரும். டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ் டின் கிரியேட் த ஸ்பெசிஃபைடு பார்ட்டிஷன் அப்படின்றது உங்களுக்கு வரும். அப்படி வந்ததுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் ஃபார்மேட் பண்ணணும். ஃபார்மேட் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபார்மேட் ஸ்பேஸ் எஃப்எஸ் ஈக்குவல் டு என்டிஎஃப்எஸ் ஸ்பேஸ் குயிக் அப்படின்றத கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. அப்படி நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபார்மேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள் 0% கம்ப்ளீட்டட்னு வருதில்ல, அது பார்த்திங்கன்னா 100% கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். ஃபியூ செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, அது பார்த்திங்கன்னா 100% கம்ப்ளீட்டுன்னு வந்துச்சு. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார்மேட்டட் த வால்யூம்னு வந்துச்சு. இப்போ நம்ம பென்ட்ரைவ் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மேட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அதை ஆக்டிவ் பண்ணணும். ஆக்டிவ் பண்ணுறது ஆக்டிவ்னு டைப் பண்ணி நீங்கள் என்ட்ரு கொடுங்க. ஆக்டிவ்னு என்ட்ரு கொடுத்தோடனே கரண்ட் பார்ட்டிஷன் ஆஸ் ஆக்டிவ் அப்படின்னு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் அசைன் பண்ணணும். அசைன் டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. அசைன் கொடுத்தோடனே உங்கள் பென்ட்ரைவ் மவுண்ட் ஆகிடும். மவுண்ட் ஆகிடோன்னு பார்த்தீங்கன்னா பூட் ஆகி உங்களுக்கு வந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூட் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எக்ஸிட் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. எக்ஸிட் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேப் க்ளோஸ் ஆகிடும். அந்த டேப் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸிட் கொடுத்தும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரேஸ் ஆகி பூட் ஆகி வந்திருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஓஎஸை இதில் காப்பி பண்ணி இது மூலிமா நீங்கள் ஓஎஸ் ஈஸியாக மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.